நம் தேவன் எப்பொழுதும் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ராயெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கவலையா இருக்கீங்களா? இல்ல நோம்பு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, ஏன்னா கோயில் புக்க போசா டைம்ல நிறைய கோயில் பல விதமான கோயிலாக இருக்கும், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறார். நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது தேவன் சொன்ன வார்த்தையா, எருசலேம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அநேக எருசலேம் ஜனத்தார் மூடனாய், விடுதலை இல்லாதவனாய், கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறவனாய் இல்லாமல் அநேக எருசலேம் இனத்தர்களா டிஃபீட்டட்ல இருக்கிறாங்க. டிஃபீட்டட் என்று சொன்னா சோதனைகள் மத்தியில காணப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சோதனை வரும். வசனம் சொல்லுது சோதனை வரும், ஆனா நீ மேற்கொள்கிற வல்லமைகளை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை இல்லாதவன் உலகத்துல யாருமே இல்லை. அப்படி எனக்கு சோதனையே இல்லைன்னு சொன்னா நீங்க வாங்க, நான் 2-3 சோதனை உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்துருப்போங்க. சோதனைன்றது எல்லாத்துக்கும் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 51:17 wake up, wake up, rise up, எழும்பு எழும்பு எருசலேம் என்று ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். நீங்களும் நான் என்ன பண்றோம்னா சூழ்நிலைகளே பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். கொரோனா இதனால வந்திருக்குமா, கொரோனாவோட சிம்டம் எப்படி இருக்குமா, கொரோனாவோட இஷ்யூ இப்படி ஆயிடுச்சு, கொரோனாவோட எண்ணிக்கை இப்படி இருக்கு, கொரோனாவுடைய தாக்கம் இப்படி வருது, கொரோனா இந்தியாவில் இப்படிலாம் செய்யுது அப்படின்னு சொல்லி டிஃபீட்டடானது அப்படின்னா என்ன போராட்டமான வார்த்தைகளை தான் நம்ம பேசுகிறோமே தவிர கர்த்தராகிய தேவன் அவருடைய அடையாளங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது யாரும் பேச மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல நல்லா தெளிவா போட்டிருக்கு, ஆண்டவர் வருகிற நேரம் ரொம்ப சமீபமா இருக்கிற அடையாளம் என்னன்னு சொன்னா, இந்த கடைசி கால மத்தியில் உபத்திரங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், போராட்டங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் தேசங்கள், இது அடையாளம். ஹல்லேலூயா. படிச்சவங்களுக்கு தெரியும் அடையாளங்கள். தேவனுடைய தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் ஜனம் உண்டாகும். இன்னைக்கு இஸ்ரேல் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எழும்பணும். ஆமென். இஸ்ரேல் என்று கூப்பிடப்படுகிற நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 51:17 ரைஸ் அப், எழும்பு, நீ கிறிஸ்துவுக்குள் எழும்ப வேண்டும். ஆமென். இன்னைக்குள்ள பிரசங்கமானது அதல்ல. நற்கிரிகைகளை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நற்கிரிகைகள். ஹல்லேலூயா. கிரிகை இல்லாதது விசுவாசம், வசனம் சொல்லுது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். ஆனா இங்க இன்னைக்குள்ள தலைப்பானது நற்கிரிகைகளை நடப்பிக்க உள்ளவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களால், கரெக்டா சொல்லிட்டேன், நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களால் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்லா கவனமா கேளுங்க, இவ்விதமாய், எவ்விதமாய், எவ்விதம் இங்க சொல்லப்படுகிறது வசனம், இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம், நல்லா கவனமா கேளுங்க, இங்க வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இவ்விதமாக மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய அந்த வெளிச்சத்தை, அந்த பிரகாசத்தை, தேவனுடைய மகிமைய நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்பனா நம்மளுடைய நற்கிரிகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் எப்படிப்பட்ட நற்கிரிகைகளை, எப்படிப்பட்ட அதிசயத்தை, பிதாவுடைய சித்தத்தை எப்படியாக ஜனங்கள் மத்தியில அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தாரு, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் வைத்திருக்கிற எல்லா விதமான அதிகாரத்தையும் ஜனங்கள் மத்தியில் அவர் கொண்டு வந்தாருன்னு சொன்னா, நீங்க பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. உங்களுடைய நற்கிரிகை எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களை மகிமைப்படுத்த, உங்க சபையை மகிமைப்படுத்த, உங்களுடைய தாளந்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய பெருமையை மகிமைப்படுத்த, உங்களை குறித்து மகிமைப்படுத்துவதை காட்டிலும் இயேசு நல்லா தெளிவா சொன்னாரு, நான் பரலோகத்துடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் செய்கிற நற்கிரிகையானது பரலோகத்தில் இருக்கிற தேவனை பத்தியே தவிர பூமியில காணப்படுகிற சூழ்நிலைகளை பத்தி அல்ல. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் பூமிக்குரியவர்களே தேடுகிறோம், பூமிக்குள்ளவர்களே நாடுகிறோம், பூமிக்கு உள்ளவர்களே பேசுகிறோம். ஏன் தெரியுங்களா? நம்மளுக்குள்ள நற்கிரிகை இல்லை. வாட் இஸ் குட், எது நல்லது, எது நற்கிரிகை என்று சொல்லி பார்த்தால், மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா பழைய ஏற்பாடுல கடைசி அதிகாரமா? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே பாருங்க, what is good, எது நல்லது, எது நற்கிரிகைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே நன்மை என்னதென்று நல்லா கவனமா கேளுங்க. சபைக்கு ஏன் தெரியுங்களா நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்? சந்திரன் சொல்லுங்க, எதுக்கு சபைக்கு எல்லாரும் வந்திருக்கோம்? எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எதுக்கு சபைக்கு வந்திருக்கோம்? What mean? கரெக்டா சொல்லுங்க. What mean? கரெக்டா. எதற்காக சபைக்கு வரோம்? அழைச்சாங்க, நாங்க வந்தோம். போலன்னு சொன்னா அந்த ஆள் போன் அடிச்சு காதுலயே ரத்தம் வந்துடும், கத்திக்கிட்டு இருப்பாரு. நீ எல்லாம் சொன்னே இல்லாதது கத்துன்னு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்குறத பசாம. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு தெரியுங்களா வருகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக என்கிற ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்பாக நீ பூமியில இருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீ அடைய வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் வைத்திருக்கிற நன்மைகளை. சரி, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன்,
இந்த பக்கத்துல ஒரு 2 சேர் போட்டு இதுல எல்லாம் வச்சுங்களா, ஒரு ஐபோன் 12 13 வந்துச்சா, ஒரு 16 வெள்ளி, ஒரு பெரிய எல்லாம் நல்லதான ஒரு டேபிள் இந்த சைடு அடிக்க வச்சுங்களேன். இந்த சைட்ல துப்பாக்கி, ஈட்டி, கத்தி, இந்த சகாயெல்லாம் ஊதான நான் வந்து குத்துமே அதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு என்ன வேணும்? சிஸ்டர் ரூத்தை பார்த்து கேட்கறேன், சிஸ்டர் உங்களுக்கு என்ன சிஸ்டர் வேணும்? சிஸ்டர் ரூத் அக்கா உங்களுக்கு என்ன வேணும்? என்னம்மா வேணும்? வேணான்னு இருக்கீங்களா? நல்ல விசுவாசியா இருக்கீங்க. எனக்கு சொல்லுங்களா, கண்டிப்பா என்னத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம்? நம்மளுக்கு நன்மையானது, தீமையானத. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சி வந்தது அவருடைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படி. சபைகளுக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய வெளிச்சத்தை நீ அடையபடி, அவருடைய நன்மையை நீ ஏற்றுக்கொள்ளும்படி, அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படிதான் ஆண்டவர் உலகத்தில் இருந்த, சேற்றில் விழுந்திருந்த, பாவத்தில் விழுந்திருந்த, துன்மார்க்கனாய் வாழ்ந்த உன்னை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து உன்னை வெளிச்சத்தின் மத்தியில நடக்கும்படி. அல்லேலூயா. இருள் அல்ல, பாவத்தில் அல்ல, உலகத்தில் காணப்படுகிற உபத்திரத்தில் அல்ல, ஆண்டவர் உன்னை அழைத்தது அவருடைய வெளிச்சமான அதிசயத்தின் மத்தியில நடக்கும்படிதான். அப்ப what is a good அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த வசனத்துல படிங்க. மீகா, மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக. நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் வாழ்கிறது இந்த பூமியில இருந்தாலும், ஆனால் வசனம் நல்லா சொல்லுது தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்கிறது தேவனுக்கு முன்பாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ நிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தேவன் உங்களோடு நிக்கிறேன்னு சொன்னா, நீ நிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? எப்படிப்பட்ட இடமா இருக்க வேண்டும்? நீ நடக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்க வேண்டும்? நீ பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டும்? அந்த வசனத்தை திருப்பி வாசியமா. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப கிறிஸ்துவங்களுடைய ஹார்ட்ல இந்த இரக்கம் இல்ல. இறக்கம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ், மர்சி. இறக்கம். ஆனா அவங்க எல்லாருக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, எனக்கு இறக்கம் கொடுப்பாங்களா, இவங்க எனக்கு இறக்கம் கொடுப்பாங்களா, இவங்க இறக்கம் கொடுப்பாங்களா. ஆனா இவங்க யாருக்கிட்ட இறக்கம் கொடுக்கறது இல்லை. இங்க அவர் சொல்லப்படுகிறது இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே. நீ ஆண்டவருக்கு முன்பாக எப்படி தெரியுமா இருக்கணும்? பெருமையோடு அல்ல, வெறியோடு அல்ல, கோபத்தோடு அல்ல, வைராக்கியத்தோடு அல்ல, முரட்டாட்டமாய் அல்ல. வசனம் நல்லா தெளிவாக சொல்லப்படுகிறது. திருப்பி அது வாசிங்க, உங்களுக்கு அந்த வசனம் புரியணும். என்ன சொல்ல வர்றார் தேவன்? மனுஷனே, நன்மை என்னதென்று உங்களுக்கு தெரியாதா? நன்மை என்னதுன்னு தெரியுமா? தெரியாதா? நன்மை என்னது? ஒன்னாவது ஸ்டெப்பே நன்மை என்னது? எம்ஜிஆர் சொல்லி கொடுத்திருக்காரு பஸ். எல்லாருக்கும் அன்னதானம் போடணும். மொத்தம் எனக்கு தெரிஞ்ச நன்மை என்ன தெரியுமா? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் அப்புறம் தேடுங்கள், அப்பொழுது நீ முதலாவது யாரை தெரியுமா தேடணும்?
முதல் நன்மை என்ன தெரியுமா? நீ தேவனை தேடு. மோசைக்கு அந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்தும் போது அவனுக்கு தொல்லை மேல தொல்லை, தலைவலி மேல தலைவலி, போராட்டம் மேல போராட்டம், உபத்திரத்து மேல உபத்திரம். மோசை யாருக்கிட்டையும் போலையா? நம்ம 2 பேர் 3 பேர் நடத்துறதுக்கே என்ன அப்படி ஒரு மாதிரி ஆயிரும். 20 லட்சம் ஜனங்கள் மோசை நடத்தி இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஞானவானா இருந்திருப்பான்? எந்த ஞானம் அவனுக்கு வந்திருக்கு தெரியுங்களா? அவனுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரத்து மத்தியிலும் தேவன்கிட்ட தான் போய் காத்துறான். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு பிளாக்மெயில் பண்ணுவான். நீங்க தானே அனுப்புனீங்க, நீங்க தானே கொடுத்தீங்க, வெங்காயம் கேட்கிறானுங்க, இறைச்சியை கேட்கிறானுங்க, காடையை கேட்கிறானுங்க, நீங்க தானே அனுப்புனீங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்கறது, தேவனை தேடுது. அங்க நல்லா தெளிவா சொல்லுது, மனுஷன் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறாரா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். அப்புறம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் வேற என்ன கேட்கிறாரு? மனத்தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை என்கிற நற்கிரிகை. What is a goal? என்ன என்ன தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவருக்கு முன்பாக நீ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். உலகம் சொல்லிக் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, வேதம் கற்பழிக்கிற வேதம் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீ நான் வாழ வேண்டும். ரொம்ப பேருக்கு ஆண்டவர் பேச மாட்டாரு பாஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு பாஸ்டர், புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவர் புரிஞ்சு கொள்ளணும்னா எனக்கு தெரிஞ்ச பாசையில சொல்றேங்க, நீ நல்ல பைபிளை படி, நீ நல்ல வேதத்தை தியானம் பண்ணினா, வசனத்தை நல்லா படிச்சினா, வசனத்தோடைய விளக்கத்தை நீ ஆவியானோட்டு கேட்டீனா, தேவன் உங்களோடு பேசுறத நீங்க உணர முடியும். ஆவியானவர் உங்கள்கிட்ட உணர்த்துறத உணர முடியும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிதலோடு மனத்தாழ்மையோடு நீங்க நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நற்கிரிகைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜக்கரியா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போமாக. ஜக்கரியா பழைய ஏற்பாடு வந்து ஜக்கரியா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். Zechariah chapter 7 verse 9 to 10. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்ன என்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவன் தன் சகோதரனுக்கு, நல்ல கவனமா கேளுங்க, அவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையை இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? வீடியோ போட்டிருக்கா? ஓகே சரி. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தை தீங்கு நினையாமலும். நல்ல கவனமா கேளுங்க. சபையில உங்களை எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீ தீட்டுப்பட்டவனாய், நீ குறை உள்ளவனாய், நீ பலவீனம் உள்ளவனாய், நீ குற்றச்சாட்டு பட்டவனாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல.
இந்த விதமான உலகத்தை விட்டு, இந்த விதமான சூழ்நிலைகளை விட்டு நீ பரிபூர்ணமாய் குற்றமற்றவனாய் இல்லாதபடிக்கு, ஒரு குற்றம் சொல்லாதபடி இல்லாதபடிக்கு தான் ஆண்டவர் உங்களை சபைக்குள்ள அழைத்து வந்திருக்கார். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல தான் பல்லுக்கு பல்லு, வஞ்சத்துக்கு வஞ்சம், பலிக்கு பலி, குற்றத்துக்கு குற்றம், பல்லுக்கு பல்லு, இப்படியாக வாழ்றாங்க. சபையானது நீ மறுரூபமாய் மாறணும். தேவன் உன் மூலமாக அதிசயத்தையும் தேவன் அவருடைய வல்லமை உன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் சொன்னா நீ மறுரூபமாய் மாறணும். You must change. நீ என்ன பண்ணணும்னு சொன்னா நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீ நான் இருக்க வேண்டும். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க 10. தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல். ஹalleluya. பஸ் இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கு? Do not think evil of each other. என்னது? வாசிங்க. நல்லா இங்கிலீஷ்ல நல்லா போடுங்க. In your hearts do not think evil of each other. தமிழ்ல அப்படி போட்டுருக்கு. வாசிங்க. தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல போட்டுருக்கு பாருங்க. Do not do not oppress the widow or the fatherless. Okay. The alien or the poor. Okay. In your heart do not think evil. உன்னோட இருதயத்துல என்ன நினைக்க கூடாதா? தீங்கு. அங்க என்ன போட்டுருக்கு? evil. evilனா என்னது? ஏவாளா? என்ன போட்டிருக்கு? யாரா? சொல்லுங்களேன். என்ன சிஸ்டர் போட்டிருக்கு? குத்து பாக்குறீங்க? கிடைச்சிச்சா இல்லையா வார்த்தை? Do not think evil of each other. பிசாசை, தீங்கு என்ன சொன்னாலே இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு evil, பிசாசு. பிசாசோடைய கிரியைகளுக்கு உன் இருதயத்துல என்ன பண்ண கூடாதா? இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு நீ இடம் கொடுக்கறன்னு சொன்னா, அதோட வழிகளில் நீ போறன்னு சொன்னா உன்னுடைய என்னது சரியில்லையா? என்ன சரியில்லை? நற்கிரிகை சரியில்லைன்னு அர்த்தம். உன்னுடைய கிரிகை தேவனுக்கு முன்பாக செய்கிற காரியம் சரியில்லைன்னு அர்த்தம். பிகாஸ் உன்னுடைய இருதயத்துல யார் வந்து தங்கி இருக்காவா? பிசாசானவன், தீங்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு வசனத்துல? நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்காதபடி, நன்மையான காரியங்களை செய்யும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த வசனத்தை போட்டுச்சு, கஷ்டப்படுறவங்க வீடோ இவங்களுக்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யணும்னு. ஆனா ரொம்ப பேருடைய வாயில இயேசு என்று சொல்ற வார்த்தை கூட பேச வைக்கப்படுறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு, இயேசு உங்க கூட இருக்கிறாரு, இயேசு நல்லவர். உங்க வாழ்க்கையில அவரை நீங்க நம்பும் போது, அவரை கூப்பிடும் போது, எங்க வசனம் சொல்லுகிறது, ஒத்தாசை பருவத்துக்கு நேராக உன் கண்களை ஏறிடு, வானத்து பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும் சொல்ல வைக்கப்படுது. இயேசு பத்தி பேசுறதுக்கு நம் நாவு, நம் உதடு வைக்கப்படுது. அப்புறம் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களா நம்ம இருப்போம்? நற்கிரிகைகள் நடப்பிக்கிறவர்களா எப்படி இருப்போம்? இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யோசிக்கிறோம், இயேசுவோடைய செய்த வேலைகளை பேசுறதுக்கு வைக்கப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, நீ குமாரனை பத்தி சொல்ல வைக்கப்பட்டீனா உன்னை பத்தி சொல்றதுக்கு நானு. இதான் என்ன சொல்றாரு? சொல்லுங்களேன். இதான் என்ன சொல்றாரு? என் குமாரனை பத்தி சொல்றதுக்கு நீ வைக்கப்பட்டீனா உன்னை பத்தி சொல்றதுக்கு. இன்னைக்கு ரொம்ப பேருடைய நாவில இயேசுவை பத்தி பேசுறதுக்கு, இயேசுவை மகிமைப்படுத்த, இயேசுவோட சாட்சிகளை சொல்ல, இயேசு செய்யப்பட்ட அதிசயத்தை பேச, தேவன் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் அநேக பேர். அதனாலதான் இந்த சூழ்நிலைகள் மத்தியில அநேக பேர் பின்மாற்றத்துல போறாங்க. அவர்களுடைய கிரியை மறைக்கப்பட்டிருக்கு.
எஸ்ஓபி கொடுத்து சபைகள் திறக்கலாம், ஆனா எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி சபையை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப பேர் சபையை திறக்காம ஆன்லைன் பிரசங்கம் பண்றாங்க. நல்லது நல்லது. இதே நம்ம கவர்மெண்ட் மலேசியாவில் எந்த சர்ச்சும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா how your faith, எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா நீங்களும் நான் இருக்க போறோம். ஜஸ்ட் இத்தனை பெர்சன்டேஷன், இத்தனை பர்சன்ட் நீங்க கூடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதே தேவனுடைய கிருபை, அதே தேவனுடைய தயவு, அதே ஆண்டவர் பேசுனதுதான் அந்த இருதயத்துல பேசப்பட்டிருக்கு. ஆனா விசுவாசிக்க வேண்டிய நம்ம ஒன்னும் ஆன்லைன்ல உட்கார்ந்துட்டு இதை சொல்லிட்டாங்க. மலேசியால எந்த கிறிஸ்துவ சபையை இருக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன். நான் பேசுறது விசுவாசத்துல பேசுறேன், நோ பிராக்டிக்கல். என்னோட அனுபவத்தில் நான் பேசுறேன், விசுவாசமா பேசுறேன். தேவ சமூகத்துக்கு நேராக கர்த்தருக்கு முன்பாக பேசுகிறேன். எதிர்க்கிறவர்கள் எதிர்த்தது, தூத்துறவர்கள் தூத்தட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நான் பேசுறேன். நீ எதிர்த்துக்கிறனா என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவர். சபைகள் திறக்கப்படலையா? இந்த தேசத்துக்காக அழிவு வராதபடி, தேசம் பாதிக்கப்படாதபடி ஒரு கிறிஸ்துவ தேசம், கிறிஸ்துவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். சபையில கூடி தேவ ஆவி அதுக்காக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சபை மூடி சபையோடைய சரித்திரங்களை யூடியூப் மூலமா பேசல. சபை என்றது தேவ ராஜ்யத்தை, தேவனோட மகிமையை கூடி ஜெபிக்க வேண்டிய சபை. நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்கிறேன். இது சபை எப்படி தெரியுமா இருக்கு? என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ், ஒரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி போல சபைகளுக்கு கூடி வராங்க. The church of சபை வந்து நீங்க நல்ல வேதத்தை பாருங்க. சபை வேற யாரும் இல்லையா? சபை தான் இயேசு கிறிஸ்து. சபை தான் இயேசு. இந்த இயேசுக்குள்ளதான் உங்களை எல்லாத்தையும் பிதா கொண்டு வர வைக்கிறார். அது ஆவியானவர் மூலியமா இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு சபையில நற்கிரியை செய்ய முடியல. ஆன்லைன்ல செய்யறவங்க நான் தவறுன்னு சொல்லல. எங்கே விசுவாசம்? எங்கே பவுல் சீலா போல? எங்கே ஆபிரகாமை போல? எங்கே எலியா போல? எங்கே எலிசாவை போல? எங்கே ஜோஷுவா காலேபை போல? எங்கே விசுவாசம் போச்சு? இன்னைக்கு மத்த வேற சபைகளை பேசுறத காட்டிலும் உங்கள் மத்தியில கேட்கிற அந்த கேள்வி, எங்க போயிடுச்சு விசுவாசம்? இன்னைக்கு அநேக பேரோட இருதயத்தை பிசாசு நன்மை செய்யாதபடி, தேவன் கற்றுக் கொடுத்த நன்மைகளை செய்யாதபடி இருளிலே வாழ்கிறது. The dark to darkness. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாய் இயேசு நடந்துகிட்டது போல, இயேசு சொல்லிக் கொடுத்த பிரகாரமாய் நீங்களும் நானும் நடந்துக்காதனால தான் இன்னைக்கு நம்ம இருள் மத்தியில வாழ்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமாக. Third John verse 1 chapter 1 verse 11. பிரியமானவனே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல்
நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவர் தேவனால் உண்டாயிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நன்மைனா என்னது? நேத்து நாம் யாவரும் ரொம்ப பேரு கூடி எல்லாரும் ஜெபித்தோம். இந்த தேசத்துல நாய்க்காரர்கள் வாழ்றாங்க, நம்ம ஜனம் வாழ்றாங்க, சைனீஸ் வாழ்றாங்க, வங்காளி வாழ்றாங்க. இந்த தேசத்துக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும், இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த கொரோனாங்கிற வியாதி இந்த தேசத்துல இல்லாதபடிக்கு ஆண்டவர் முற்றிலுமாய் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி நன்மை செய்ய தெரிந்த நம்மளுக்கு யாக்கோபு 5:4 சொல்றால, நன்மை செய்ய தெரிந்தவனுக்கு நன்மை செய்ய முடியலன்னா அது பாவம். இங்க சொல்லுகிற 3 யோவான்ல 1:11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் தீமையானதை பின்பற்றாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப பிடிவாதம், ரொம்ப பேருக்கு கீழ்ப்படியது இல்லை, ரொம்ப பேரு அவர்களோட வழிகளை விட்டு விலக மாட்டாங்க. இப்படி சொல்லுவாங்களே, நான் பிடிச்ச மூவிலுக்கு சொல்லுங்க 3 கால் தான். ஆண்டவர் எவ்வளவு அழகா முயல 4 கால் படைச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல அதுக்கு 3 கால். சில நேரத்துல ஊழியக்காரங்க ஆவியினால் தேவனோட உணர்த்தலினால் பேசுகிற வார்த்தைய நன்மை என்று தெரிந்து, அந்த வசனத்தை திருப்பி படிங்களேன். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல். ஊழியக்காரரு ஆவியில நிரம்பி சொல்லுவார், இந்த பையன் வேணாமா, அவனை பார்க்கும் போதே மூஞ்சில தெரியல அந்த திருட்டு கலையும் ஏமாத்துற குணமும் இருக்குன்னு பாசத்துக்கு போறான். நான் அழகா விஜய போல ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு பாசத்துக்கு போறான். பாசர் வந்து தடை செய்யற. சில நேரத்துல சொல்லுவேன், இந்த வேலை வேணாமா, உனக்கு பிரச்சனை ஆகும். போய் சபையில இருக்கிற விசுவாசம் சொல்லுவேன், பாசர் பாரு, நான் எவ்வளவு அளவா என் மனசுக்கு ஏத்த மாரி எனக்கு பிடிச்ச மாரி இந்த வேலையை எல்லாம் தேடி எல்லாம் அப்ரூவ் ஆகுற நேரத்துல ஜபம் பண்ணலான்னு போனேன். பாசர் சொல்றாரு, அம்மா இது சரியில்லை செய்யாத அப்படின்றாரு. அது போறாம ஏன்னா நல்ல சம்பளம் எடுத்து நான் ஒரு BMW வாங்கிட்டேன்னா என் விசுவாசி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். பெருமையா சொல்லுவேன், என் விசுவாசி பத்தியா BMW பாய்க்குது, நீ BMW பாய்க்கிறதுல எனக்கு என்ன போறாம இருக்கு. மேய்ப்பன் ஆனது தன் ஆடுகள் மேய்கிற அது மேய்ச்சலுக்கு போற இடத்த 6000. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, நீங்களாம் ஆடு, நான் தான் மேய்ப்பன், ஆமா தானே? அதான் உண்மை இல்லையா? நான் ஆடு, நீங்களா மேய்ப்பனா? சொல்லுங்களேன், புரியுதா இல்லையா நான் பேசுறது? மேய்ப்பன் சொன்னா அந்த ஆடை நடத்துறவன், அதான் மேய்ப்பன். மேன்றது வந்து ஆடு. இப்ப உங்களை நான் மேய்ச்சல் கூட்டு போறேன் வச்சுங்களேன், அப்படின்னு கூட்டிகிட்டே போறேன். நான் கண்ணால பார்த்துட்டேன், அந்த மேய்ச்சல் கொண்டு போறேன் அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கு தான் அந்த இடத்துல வந்து ராச்சூர் எல்லாம் வந்து ராச்சூர் எடுத்துட்டு போனாங்க அந்த புல்லு சாப்பிட்றதுக்காக. சரியா? நான் பார்த்துட்டேன், மேய்ப்பன் நான் பார்த்துட்டேன். என் ஆடை விடுவு, நான் போய் அவன் போய் எல்லாத்தையும் சாப்பிடுவான்னு சொல்லுங்களேன். சரி விடுனாமா, சும்மா விட்டுதான் பார்ப்பேன், இழுக்குதா இழுக்கலையான்னு விட்டுட்டா. மேய்ப்பன் அப்படி இல்லை, ஆவியில நடத்தப்படுகிறதுனால ஆவியானவரோட உணர்த்தல் இருக்கிறதுனால மேய்ப்பன் தீமை வர்றதுக்கு முன்பாக உன்னை எலர்ட் பண்ணுகிற வேலை தான் மேய்ப்பனோட வேலை.
தசமாக வாங்குறது மட்டுமல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றது நன்மை, சீஃபுட் சாப்பாடு, உன் மூலியமாக வருகிற லவ் ஆஃபரிங், உன் மூலியமாக வருகிற ஐக்கியம், அதோட மேற்பட வேலை முடியல. உன்னை எல்லா விதத்திலும் கண்காணித்து, உன்னை சரிப்படுத்தி, உன்னை எல்லா விதத்திலும் வழி நடத்துவது தான் மேற்பட வேலை. அப்ப உனக்கு தீமை என்று ஆவியில உணர்த்தப்பட்டால் அதை வந்து சொல்லும் போது அது அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது சொல்லி விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முரட்டாட்டம் பண்ணுகிற ஆடு இனதமாவும் என்ன வந்துருமா, கடைசியா சிம்பிளே அதான் கடைசி வார்த்தை. நீ யாருக்கு விரோதமாய் நற்கிரிகை செய்யாம போற தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் நற்கிரிகை செய்யாம நீ விலகி ஓடுகிறாய். நீங்க சொல்றது பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். சில நேரங்கள்ல தப்பான ஆலோசனை கேட்டு கிறிஸ்தவர்கள் வீணாக போறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், மோசே தேவனோடு பேசும்போது மலைக்கு போயிட்டாரு. கீழே இருக்கிற எல்லாரும் என்ன பேசுறானுங்கன்னா, மோசே போனது உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்குவோம். ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி என்ன பண்ணுவோம், அதுக்கு சில வேளையில ஆண்டவரோட பிள்ளைகள் தேவனுடைய கரத்துல உங்க சிந்தை இல்லாதனால்தான் ஒரு ஃபெயிலியரை பார்த்தானே, ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தானே, இதை சால்வ் பண்ண இன்னொரு ப்ராப்ளத்தை போய் பிடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் சொல்லி அந்த ப்ராப்ளத்தை தேவன்கிட்ட கேட்டு அதை சால்வ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை மேற்கொண்டு வரணுமே தவிர, இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இதை நம்ம தீர்க்காதபடி, இதை நம்ம மேற்கொள்ளாதபடி இன்னொரு ப்ராப்ளத்தை போய் பிடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நற்கிரிகை நம்மள்கிட்ட இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? உங்க இறுதியில் யாரு ஆளுகை சாரா? அங்க வசனம் நல்லா போட்டது, is evil but what is good. Dear friend, do not என்னது imitate what is evil but அப்படியா? What is evil but what is good. எது பிசாசானவன் நம்மளுக்கு தீமையை கொண்டு வருவான், தீமையான சிந்தைகளை கொண்டு வருவோம், முரட்டாட்டமான வார்த்தைகளை கொண்டு வருவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் முரட்டாட்டத்துல பிசாசோட வழியில போறீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமா தான் நீங்க வாழ்கிறீங்க, எதிர்த்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீ தேவனோடு இருக்கன்னு சொன்னா தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் அந்த வழியிலே நிலைத்து நிற்ப. அந்த வசனத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போமாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசியர் chapter 3 verse 17. வார்த்தை நாலாவது கிரியை நாலாவது நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருடைய நாமத்தினால நீங்க செய்யணுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னோட பலத்தினால்தான், நான் கொடுத்த ஐடியானால்தான். நான் மட்டும் அங்க நான் செய்யல, சோ இப்படி ஆயிருக்கும்.
நான் மட்டும் அந்த இடத்துல போய் நிக்கல, அந்த பிரதர் முடிஞ்சு. நான் மட்டும் அவனை போய் சந்திக்கல, அவன் பின்மாற்றத்துல போயிருப்பான். நீ இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வசனம் நல்லா சொல்லுது, வார்த்தையானது கிரியை நாளானது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக is a front, அவரை முன்னுக்கு வைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பிரச்சனை வந்துருச்சா, அவங்களுக்கு தேவை வந்துருச்சா, அவங்களுக்கு தயவு வேணுமா, அவங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, அவங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, அப்போது தேவன் உட்கார்ந்து இயேசு கிட்ட இந்த 12 சீசர்களும் இயேசுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவரோட அதிசயத்தை அப்ப போய் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கத்துக்க மாட்டாங்க. இந்த கடல் கொந்தளிக்கும் போது, இந்த காத்து வீசும் போது தான் போய் கேட்பானுங்க. நாங்க சாவ போறவனுக்கு ஒண்ணும் தெரியலையா, நாங்க மடிஞ்சு போக போறவனுக்கு ஒண்ணும் தெரியலையா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துருச்சா, அப்பதான் ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். போராட்டம் வந்துருச்சா, சோத்திரம் 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 சோத்திரம். வியாதி வந்துருச்சா, சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா தேவன் நன்மையா வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாம் ஐ நோ டைம் லேட்டர், அப்புறம் வந்து உங்களை பாக்குற வட்டி முதலமா. அப்புறம் நீ செய்யறத வட்டி முதலமா ஆண்டவர் கொடுத்தா எப்படி? இன்னைக்கு தேவ ஜனம் தேவனை தேடாதபடி, அவருடைய வார்த்தை நற்கிரிகைகள் மேல் நீங்கள் விசுவாசம் இல்லாம, அந்த நற்கிரிகைக்கு இயேசு ஒன்றுதான் காரணம். இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறல, நீ சுகமா இருக்கிறல, இன்னைக்கு நீ வந்து எல்லா விதத்திலும் குறை இல்லாமல் தேவனுடைய தயவுல பூர்ணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் நீ நல்லா இருக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் உன்னை அணுகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறனால, அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறனால. இல்லைன்னு சொன்னா அங்க எழுதப்பட்ட வசனம், பிசாசானவன் உங்க இருதயத்துல வந்து உங்களை அழித்து போடும்படி. நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், எத்தனை தடவை உங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப நான் எதுக்குடா அங்க வாழணும், நான் எதுக்கு இந்த ஜோர்ல இருக்கணும், நான் எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், நான் எதுக்கு உன்ன பூமியில வாழணும்? எத்தனை தடவை உங்க சிந்தையில பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கும்படி பேசி இருக்கிறோம். ரொம்ப பேத்துக்கு அந்த விட்டு வந்தது எல்லாம் ஞாபகத்துல வரும். போத்த வரும், டைகர் வரும், அரிமா வரும், அப்புறம் நாய் வரும், அப்புறம் பண்டி வரும், எல்லாம் ஞாபகத்துல வரும். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா எதுக்கு? உன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, போ. அது யாரு? பிசாசு. நீ மண்ணுக்கு கலப்பை கை வைத்துனா, தேவனுக்கு முன்பாக நடந்துட்டு சொன்னா, அவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு நீ நடந்து போ. அவருடைய நாம மகிமைக்கு அங்க வசனம் நல்லா சொல்லுது, இயேசுவின் நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்து அவர் முன்னிலைமையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. அங்க வசனம் நல்லா சொல்லுது, இயேசுவின் முன்னிலைமையாக, தேவன் இயேசுக்கு முன்பாக, இயேசுவை முன்ன வைத்து. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்களா, இயேசுவை நம்பினவங்க எங்கேயாவது ஆண்டவர் கைவிட்டு இருக்காரா? சொல்லுங்க. நீங்க ஜெபித்துட்டு போயிருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாம், இயேசு மேல் நம்பிக்கை வச்சிருக்கலாம், எங்கேயாவது ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம வந்திருக்காரா? நம்ம
செய்யாம இருந்திருக்கிறார். இருக்கார் பஸ் ஒரு 3-4 கணக்கு இருக்கு. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே போட்டு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா கொடுக்கல? இப்ப கொடுத்தாருன்னா நீ பைத்தியமா இருக்க. அப்புறம் ஒண்ணு பிரமாயில தான் நாங்க வந்து சந்திக்கணும். அதனாலதான் ஆண்டவர் கொடுக்கல. ரொம்ப பேருக்கு கொடுத்து தான் பிரமாய் கூட போல ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு. தேவனை விட்டு தூரம் போய். ஏன்னா ஆண்டவர் கேட்டதான் கொடுத்துட்டார்ல. நிறைவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைவானதை வச்சுக்குவோமே தவிர கொடுத்தத மறந்துடும். அதனாலதான் இன்னைக்கு சபையில எண்ணிக்கை குறையறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவா கொடுத்த கடை ஆண்டவரை மறந்துடும். நற்கிரியை செய்யறது இல்ல, தேவனை விட்டு தூரம் போகிறோம், ஆண்டவரை ஏமாத்துறோம். இன்னைக்கு வந்துடும் ஆண்டவரே, நாளைக்கு வந்துடும் ஆண்டவரே, நாலாம் நாளைக்கு வந்துடும் ஆண்டவரே. தேவனுடைய வருகையோ சமீபமாய். நம்பலையா? நம்பல. அந்த கிறிஸ்துவோடைய சிம்டம், அந்த கிறிஸ்துவோடைய ஆட்சியில உங்களிடத்துல இருந்து பைபிள் பிடுங்கப்படும். இயேசுவை மறுதலிக்க சொல்லுவாங்க. அவர் என் தேவன் இல்லைன்னு சொல்லி உங்களை வந்து கன்ஃபெஸ் பண்ண சொல்லுவாங்க. நீ இந்த பூமியில வாழணுமா, அவங்க கொடுக்கிற முத்திரையான அந்த சின்னத்தை நீ பெற்றுக்கொண்டாதான். அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே விஷயம்தான் இயேசுவை நீ மறுதலிக்கணும். இப்ப சபை திறந்து வச்சு சபைக்கு வாங்கன்னு சொன்னா வர்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசிகளை அந்த நாட்கள்ல மறுதலின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க? சும்மா சும்மா ஒரு கற்பனையில் என்ன சொல்லுவாங்க? கிட்ட ஆளை விட்டது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எதுக்கு? எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, சுகப்படுத்தினாரு. இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, இயேசு தானே, விட்டுறேன். ரொம்ப பேரு இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன், இயேசு விட்டு விலக மாட்டேன். இந்த காலத்துல உன்னால தேவனை ஆராதிக்க வர முடியலன்னு சொன்னா அந்த காலம் வரும்போது நீ எப்படி நடிச்சிருப்ப? ஹலோ, கேக்குறீங்களா இல்லையா? நற்கிரிகை, தேவன் குறித்து நற்கிரி. நீங்க நினைச்சீங்களா போய் சாப்பாடு பண்ணணும், ஹோம்ஒர்க்கு சாப்பாடு கொடுக்கணும், அனாதை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு போய் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும்? அது நற்கிரிகை அல்ல. டோன்ட் டேக் a wrong doctrine. தவறா எண்ணாதீங்க. அது அல்ல. கிறிஸ்து இயேசுவினுடைய சாட்சிகளை போய் நீ நானும் பரப்ப வேண்டும். தேவனுடைய சத்தியத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும். வீடோ விதவைகளுக்கு போய் தேவனுடைய சமாதானத்தை சொல்ல வேண்டும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன் கேரளா ஷாலாம். எந்த பாஸ்டருடைய காடியோ மோட்டரோ ஒரு விசுவாசி வீட்டுல பாக்குறப்பெல்லாம் பார்க்கிங் பண்ணி அங்க இருக்குன்னா உனக்கு இருக்கு ஐயோ. ரொம்ப பாஸ்டர்ஸ் வந்து எப்படி தெரியுங்களா? இப்ப பிரதர் வீடு, ஓகே, அவர் வீட்டுக்கு போய் ஒரு சின்ன ஜோம் பண்ணா ஒரு லவ் ஆஃபரிங் 50 வெள்ளி கொடுப்பாரு. அவங்க வீட்டுக்கு போனா அறவே தரமாட்டாங்க. பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனா அங்க ஒரு 100 வெள்ளி கொடுப்பாங்க. ஓகே, கணக்குல போட்டுருவாங்க. மாசத்துல ஒரு வாட்டி இவங்க வீட்டுக்கு போலாம், மாசத்துல ஒரு வாட்டி இவங்க வீட்டுக்கு போனா நம்மளுக்கு டிப்ஸ். அதனாலயே இந்த சபையில எந்த விசுவாசி வீட்டுக்கு நான் வரதே இல்லை. எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க பஸ், வாங்க பஸ். உண்மையா அவருடைய அனுப்புதல்
போன்னு சொல்றாரா, நான் போய் நிற்பேன். தேவன் யார் வீட்டுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ, போன்னு சொல்றாரோ அந்த வீட்டுக்கு நான் போகணும். அங்க உள்ள தேவைகளை செவித்துட்டு வந்து, அப்படிதான் நம்ம விசுவாசி. ஒரு வீடு ஐயா வந்து மோட்டர்ல விழுந்து சாசாவை கடத்துறாரு, தேஞ்சு போய் நினைச்சே பார்க்கல. நான் சும்மா ஓடிட்டு இருந்தேன். டென்ஷன் போ அந்த வீட்டுக்கு போனோமா, போய் நின்றானா நல்லா தடபுடா வீட்டுல உள்ள எல்லாம் ஒரு மாதிரியா ரப கண்டாவா ஆயிட்டாங்க. இல்ல அடிப்பட்டுன்னு சொன்னேன், வந்து ஒரு ரெண்டு பார்த்துட்டு போறது. அப்பதான் வீட்டோட நிலவரம், அலங்கோலம்ல நிலவரத்தை பார்த்து இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு ஆண்டு சொன்னாரு, நான் பெரும்பாலும் ஒழித்து பண்ணா மனைவி ரொம்ப குறைவு, நான் கூட்டிட்டு போறேன். ஆண்டு சொன்னாரு, மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு போறேன். சரி வாங்க எல்லாம் ஃப்ரீயா போவோம் அப்படின்னு போனேன். ஜோம் பண்ணேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. சொன்னோம். அந்த தீர்க்க தரிசனம் அவங்க வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருந்ததா எனக்கு தெரியாது. ஆனா சொல்லிட்டு வந்துட்டோம். கால் வருது, உங்க மூலியமாக தேவன் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துருச்சு. நற்கிரிகை தேவன் நாமத்தினால ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக இயேசுவை நீ மகிமைப்படுத்த வேண்டும். ஃபெலோஷிப் பிரச்சனைகளை உண்டாக்காத. தேவன் நாமத்தை வைத்து உன்னோட சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாத. கேட்டுதான் சொன்னாங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க, why not நீங்க இன்சூரன்ஸ்ல சேருங்க, இன்சூரன்ஸ்ல நிறைய லாபம் வருது. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இன்சூரன்ஸும் பைபிளோட வசனமும், ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க என்ன பார்த்து? போச்சுடா. இப்ப நான் வந்து ஒரு வீட்டுக்கு போறேன், இல்ல இங்கே என்ன பார்க்க வரீங்க, ஆண்டவர் விசுவாசமா உங்களை காப்பாரு, தேவன் உங்களை விடுதலையா நடத்துவார், தேவன் அதிசயமானவர், ஆமென் சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு, சார் பாலிசி எடுத்துருக்கீங்களா, இந்த பாலிசி புதுசா வந்துருக்குறீங்களா, நம்புங்க நீங்க செத்தீங்கன்னா உடனே செத்து வந்துடும் வீட்டுக்கு. நெஞ்சு வலிக்குதாயா? வார்த்தை இட்டு நிறுத்திச்சு. என்ன சொன்னாங்க, இன்சூரன்ஸ் செய்யணும் பஸ், நல்ல லாபமா, நீங்க போய் கஷ்டமா பட வேணாம், உங்க சேர்ச்சில ஒரு 3-4 பாலிசி போட்டீங்கன்னா வீட்டுல இருந்து சாப்பிடலாம். நன்மை செய்ய தெரிந்த உனக்கு நீ நன்மை செய்யலன்னு சொன்னா என்ன? ஆண்டவரை பத்தி அதோட அதிசயம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். உனக்கு தெரியும், உன்னோட சகோதரன் உன்னோட சகோதரி உன் குடும்பத்தில் உள்ளவங்க வேதனையில இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, உபத்திரத்துல இருக்காங்க, போராட்டத்துல இருக்காங்க. ஒரு உதாரணமே சொல்றேன். உனக்கு நல்லா தெரியும், இயேசு நாமத்தை வைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுமா, நிச்சயமா ஆண்டவர் அந்த குடும்பத்தை விடுதலை ஆக்குவார்னு தெரியுமா தெரியாது? சொல்லுங்களேன். செய்யறீங்களா? செய்யறோமா? ஜெபிக்கிறோமா? அதை பத்தி சொல்றோமா? இயேசுவோட அதிசயத்தை பத்தி அவங்கள்ட்ட காண்பிக்க செய்யறோமா? அதுதான் நற்கிரிகை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவர் உங்க வாழ்க்கையில இயேசு பத்தி சொன்னனால்தான் இன்னைக்கு நீங்க விடுதலையாகி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கீங்க. யாரோ ஒரு ஆளு கிறிஸ்துவனுடைய விதைய உங்க இருதயத்துல விதைச்சனால்தான் இன்னைக்கு மரமாய் வந்து சபையில் அமர்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த விதை எப்படிப்பட்ட கனிகளை நீங்க கொடுக்கறீங்க? 1 தாளந்துக்காரன், 2 தாளந்துக்காரன், 3 தாளந்துக்காரன், 4 தாளந்துக்காரன். அப்படியே தெரியுமா இந்த கதை? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? 1 தாளந்துக்காரன் என்ன செய்யலாம்? இன்னைக்கு நம்மலாம் கிறிஸ்துவ பத்தி சொல்றதுக்கு வெக்கப்படுகிறோம்னா அந்த 1 தாளந்துக்காரன் போலதான் எல்லாரும் இருதயத்துல இயேசுவை புதைச்சு வச்சிருக்கீங்க. You must
சோ விதைங்க. தேவனுடைய வார்த்தைகளை, நன்மைகளை விதைங்க. நீங்க தான் ஸ்டேட்டஸ்ல போட்டு உங்களோட ஸ்டோரியை காட்டிடுறீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறேன். நான் இன்னைக்கு இன்னொரு சகோதரர் நல்ல வசந்த வடிவாரு அன்னைக்கு போட்டாரு பாருங்க, என் கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. என்ன போட்டாரு? தட்டி சுட்டதடா கை விட்டதடா. நான் ஒண்ணுமே பேசல. ரெண்டு பூத கண்ணு வெளியே வந்து நிக்குமா கண்ணு, அதை அனுப்பி விட்டாரு. என்னது தட்டி சுட்டதடா கை விட்டதடா? யாரா விட்டது? இருந்தால அவருக்கு இந்த 3 பிள்ளைங்க. யாரு கை விட்டது? இயேசு கை விட்டாரோ? கோபம் ஆத்திரமும் முன்னாலாம் ரிமோட்டை காட்டினாங்க. நம்ம அண்ணன் போய் சவுத்துல காட்டினாரு பாருங்க. இவர் நினைச்சா செவுரு வந்து பஞ்சு மாரி இப்படி குத்தனான சும்மா ஜம்ப் பண்ணி வந்துருன்னு. செவுரோடைய குணத்தை காட்டியிருக்கு. இன்னும் இப்ப கோபத்தை எப்படி திரும்ப காட்டுறாங்க? இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, இந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல, ஆட்டோல எழுதுவாங்களே அந்த மாதிரி இப்ப எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிசாசு வியாதி ஒண்ணு பிடிச்சிருச்சு. எல்லாமே எங்க காட்டுறாங்க? ஸ்டேட்டஸை பார்த்துட்டா தெரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் நான் யாருக்காச்சும் கால் பண்றதுக்குன்னா அவங்க ஸ்டேட்டஸ் இருக்கா தட்டி பார்ப்பேன். ஒரு நல்ல பணமா இருக்காங்க, ஓகே. கோவம் கொஞ்சம் போட்டிருந்தா ஓ நீ வேணாவா, நம்மளை அப்படியே எரிச்சிருவாங்க. நான் அப்படியே இல்லை, நான் பார்த்த கடை ஒட்டனடியா எம்ஜிஆர் அடிச்சிருவேன். இப்ப ஏன் அந்த மூஞ்ச காட்டுற? உன் மூஞ்ச என்ன ஆண்டு சோப்பா படைச்சிருக்காரா? அடுத்த வாரமா உன் மூஞ்சில ஃபுல்லா சோப் பெயிண்ட் அடிச்சு விட்டுறேன். அப்படியே கடை ஏன் ஸ்டேட்டஸ்ல உன் மூஞ்ச சோப்பா கட்டுற? லைக் பாருங்க, சோப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுறேன். என்னண்ணே கே அடிச்சு விட்டுறேன். சோப்பா கடை படிச்சுன்னு கோவமா இருந்தாலும் சோப்பா இருப்ப, சிரிச்சாலும் சோப்பா. நீ தானே காட்டுற. இன்னைக்கு நற்சாட்சிகளை எப்படி நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்கிறோம். தேவனுடைய நற்சாட்சி உங்களுடைய நற்கிரியை பத்தி பேசல, உங்களுடைய சுபாவங்களை பத்தி பேசல, உங்களுடைய யோசனைகளை பத்தி பேசல. தேவன் நம்மளுக்கு காண்பித்த எத்தனை பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்க? சொல்லுங்களா, கை தூக்குங்க பாப்போம். நீ நேசிக்கலடா? நீங்க நேசிக்கல? கை தூக்குங்க. கேட்டு அப்புறம் சொல்லுங்கம்மா. நீங்கம்மா? இல்ல நான் நேசிக்கல. நம்ம ரெஜினாமா? நல்லா தூக்குங்க. அது உண்மைன்னா உங்க விரோதியை நீங்க மன்னிக்கணும். உண்மைன்னா உங்க விரோதியை மன்னிக்கணும். நீ அதான் நேசிக்கிறதுக்கு அர்த்தமே. முடியாதாடா? அப்போ உனக்கு நியாயத்திற்கு இப்பயே எழுதிடுறேன் நான். முடியாது சார். இப்படி இப்படின்னு என்னது மதுரை பொம்மை தெரியுமா? இப்படி இப்படி ஆடுவேன். நீ விரோதிய பிடிக்கலையா? 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 உன் விரோதிய நீ மன்னிக்கணும். அதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். நீ அதான் அர்த்தம். பிடிக்காதவனா இருக்கணும், மன்னிக்கவே முடியாது, அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ பரலோகத்துக்கு போனா அவனை மன்னிச்சா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கே போக முடியும். என்னையா? நீ மன்னிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவன் விரோதியா இருப்பான், பிடிக்காதவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான். இயேசுவோடைய என்ட்ரன்ஸ்ல நீ இன் பண்ண சொன்னா அவனை மன்னிச்சா மட்டும்தான் நீ என்டர் பண்ண முடியும். பிகாஸ் அவருடைய நற்கிரியானது நடப்பிக்க வேண்டும் சொன்னா நீ விரோதிகளையும் மன்னிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க நற்கிரிகளை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் சொன்னா பிதாவுக்கு முன்பாக இயேசுவை குமாரனை நீ மகிமைப்படுத்த வேண்டும். முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24 வாசி. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. எத்தனை பேர் ஆண்டவரை சேவிக்கிறீங்க? சேவிக்கிறீங்கன்னா என்ன தெரியுங்களா? என்ன பண்றீங்க?
work at the will your Working for the Lord. working to the Lord. இங்க போட்டிருக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே 23வது வசனமா, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. சுதந்திரமானது பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் இங்க என்று. வசனம் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல படிங்க. Whatever you do, whatever you do, எதை நீ செய்தாலும், நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு வேலையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு வேலையை பிடிச்சுக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. வேலை தேவனால வரும் பண்ணணும். நம்ம சபையில ஒரு சாட்சி என்ன சொல்லிட்டாங்க. ஆண்டவர் வேலை இல்லாதவர்கள் கூட, ஒருவேளை வேலை இடத்துல பல தடைகள் மத்தியில வந்தாலும் அவங்களை கர்த்தர் போஷித்துக் கொண்டே இருக்கிறார். அதை நான் விசுவாசமா நெஞ்ச தட்டி நான் சொல்லுவேன், என் ஜனங்களை கர்த்தர் அப்படியா நடத்தி கொண்டு என் ஜனங்களை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அப்படியே நடத்துறார். தடுமாற்றம், பயம், வேலை இருக்குமா இருக்காதா, கமிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, வருமானம் வருமா வராதான்றது தடுமாற்றம் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு போஷிக்க கொண்டே இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, whatever you do, work at it with all your heart. work at it with all your hearts. உன்னுடைய இருதயத்திலே, எப்பொழுது இருதயத்திலே சமாதானமா இரு, தேவனுடைய நிறைவோடு இரு, அவருடைய நிறைவு உனக்குள்ள இருக்குன்னு நம்பு. அப்புறம் என்ன பண்றீங்க? As working for the Lord, not for men. நீ செய்கிற காரியம் யாருக்காக செய்யணுமா? மனுஷனை பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. நான் மனுஷனை பார்த்திருந்தேன்னா இந்நேரம் சபையில நான் இருந்திருப்பேனா, ஒரு போதகனா இருந்திருப்பேனா, உங்களுக்கு பாஸ்டரா இருந்திருப்பேனா சொல்ல முடியாது. நான் மனுஷனை பார்த்திருந்தேன். இயேசுக்கு யார் இயேசு என்று சொல்லி யார் காட்டி கொடுத்தது சொல்லுங்களேன். இயேசுன்னு சொல்லி யார் காட்டி கொடுத்தா? இயேசு யூதாஸை பார்த்திருந்தாருன்னா சிலுவிலே சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே இந்த குழந்தை நீ படைச்சதுக்கு படைக்காமலே இருந்திருக்கலாம், இந்த மனுஷன் ஜெனரேஷன் நீ படைச்சதுக்கு படைக்காமலே இருந்திருக்கலாம், ஏன்னா என் கூடயே அந்த யூதாஸ் தான் காட்டி கொடுத்த ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்லிட்டா, நம்ம வாயினாலே ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கும். எங்கேயாவது ஆண்டவர் செஞ்ச நன்மைய அதிகமா பேசுகிறோமா, இல்ல நம்ம வாழ்க்கையில் நடந்த உபத்திரம், பிரச்சனை, போராட்டம், தோல்விகளை அதிகமா பேசுறோமா? ஒரு நல்ல காடி பாய்க்கிறீங்கன்னா, நல்ல காடி வச்சிருக்கீங்க, ஆமா என்னோட திறமல சேர்த்து வச்சு வாங்கின காடி. எங்கேயாவது ஜோமண்ண ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. விட்டுரு கேளுங்க. விட்டுரு நம்ம சபைக்கு வீட்டுல தான் நடந்துச்சு. விட்டுரு கிராப்ல தான் வந்தார். விட்டுரு கிராப்ல தான் வந்தார். வேன் அரேஞ்ச் பண்றாங்க, இல்ல பரவாயில்ல பஸ் நான் கிராப்ல போயிடுறேன். அப்படியே மனசு வேதனை ஆயிடுச்சு. இப்ப பாக்குறேன், அவரு இறங்குறது பாருங்க, அவரு வர்றது தெரிஞ்சிடும், அங்கிருந்து விட்டுரு தான் வருது. நீ பாருங்க, நீங்களோட நிலைமைகளை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கு. ஐயா, நான் உலகத்துல நிறைய பேர் பாக்குறேன், நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா வறுமைக்குள், கடத்துக்குள், உபத்திரத்துக்குள், போராட்டத்துக்குள். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த லாயாங்களே எத்தனை சைனீஸ் தூக்கு மாட்டி செத்துருக்காங்க தெரியுங்களா? கடனால். அவங்க எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க, ஏன் கடன் பிரச்சனை. இந்த கோவிட் 19 நம்ம கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு பலமா இருக்கிறோம் தெரியுமா?
ஏன் தெரியுமா? கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வேலையை நீ செய்யணும். நல்லா போட்டுருக்கு, work for the Lord. நீ தேவனுக்காக செய்யணுமா? யாருக்காக செய்யணும் சாம? ஆண்டவருக்காக செய்யணும். நீ எனக்காக செஞ்சேன்னு வச்சுக்க, அதுல ஒரு அரிசியும் வேகாது. ஆசூருக்காக. அதனாலதான் சொல்லுவேன், என்ன பார்த்தீங்க நீங்களும் நானும் சேர்ந்துதான் நரகத்துல விழுவோம். நீங்க என்ன பார்க்காதீங்க, அப்பாவை பாருங்க, இயேசுவை பாருங்க. அவர் கற்றுக் கொடுத்த நற்கிரிகைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிரிகை என்னது? இயேசுவை பத்தி சொல்லணும். நம்ம ரஜினா அம்மா கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, உடம்பு முடியலன்னு. நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, கோவையினால எல்லாரும் உள்ளுக்கு போற முடியாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் மணி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சகோதரி வந்து சொன்னாங்க, அம்மா அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நற்கிரிகைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்வலப் வச்ச விதமாக தூக்கி கொண்டே இருக்கிறது சபையில். எடுத்துட்டு போனவர்கள் இன்னும் காடியோட ரெஸ்பாட்ல அப்படியே கிடக்குது. தேவனை பத்தி நற்கிரிகைகள், அவர் செய்யற அதிசயம், அவர் செய்யற அற்புதம். ரொம்ப பேருக்கு விசுவாசமே இல்லை. ஏன்டா வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இந்த விஷயத்துக்காக போறேன், என் கையில இவ்வளவுதான் இருக்கு, பத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன், பத்தணும்னு சொல்லி பத்தும். ஆனா நான் சொல்ல முடியுமா? விசுவாசமா இல்ல. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். போங்க, கர்த்தர் மேல், அவருடைய நற்கிரிகைகள் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவரோட அற்புத அடையாளங்கள் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரை குறித்து, அவருடைய சாட்சிகளை குறித்து நீ நம்பிக்கையா சொல்லும் போது 24 வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். நல்ல கவனமா கேளுங்க. ஏன் தெரியுங்க புலம்புறீங்க? எங்கேயாவது சொல்லிருக்கீங்களா, நான் ஆண்டவருக்கு செஞ்சனால நான் லாஸ் ஆயிட்டேன், நான் ஆண்டவருக்கு செஞ்சனால நான் வந்து இழந்துட்டேன், நான் ஆண்டவருக்கு செஞ்சனால இன்னைக்கு நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன், எங்கே சொல்றீங்களா? எது சொல்றோம்? இவனுக்காக செஞ்சோம் பாருங்க, இவனை நம்பி கொடுத்தோம் பாருங்க, இவனை நம்பினோம் பாருங்க. இந்த வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கியா? உங்களுடைய சிந்தையை, உங்க இருதயத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுது? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும். நீ தேவனுக்கு செய்யறத வந்து எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை, அந்த பாஸ்டர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரோ அத்தனை மணிக்கு தான் சபை. ஒரு நாளைக்கு அந்த சபை வந்து காலையில் 9 மணிக்கு வைப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு பாஸ்டர் 9 மணிக்கு எழுந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு வைப்பாங்க. புரியல? ஒரு நாளைக்கு மறுநாள் வைப்பாங்க. ஏன்னா பாஸ்டருக்கு வந்து அந்த நாள் ஃபங்க்ஷன், பாஸ்டர் குடும்பத்துக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷன், அதனால மறுநாள் ஆரம்பம். யோசிக்கிறீங்களா? இங்க சபையில இன்னைக்கு எதை செய்தாலும் நீ யாருக்காக செய்யணுமா? வசனம் என்ன சொல்லுது? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று ஓகேவா? என்னோட பதிலே சிரிப்புதான். அது என்னதான் பதில் சொல்றேன் எனக்கே தெரியல. ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. சிரிச்சே பதில் சொல்லிடுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு ஞானியா இருந்தார்னா, இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் உள்ளவங்க எல்லாம் படைச்சிருக்கிற பாருங்க. கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு பாருங்க. எதை செய்தாலும்
அதை மனுஷர்களுக்கென்று அது செய்யாமல், மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் செய். அவ்வளவுதானே. நீயும் நானும் எப்படி செய்யணுமா? யாருக்கு செய்யணுமா? பாஸ்டருக்கு. யாருக்கு செய்யணும்? யாரு செய்யணும்? யாருக்காக சபைக்கு வரணும்? சொல்லுங்களேன். யாருக்காக சபைக்கு வரணும்? கர்த்தருக்காக நீங்க வரணும். தேவனுக்காக ஆராதிக்கணும், தேவனுக்காக ஒன்று கூடணும், தேவனுக்காக மகிமைப்படுத்தணும், தேவனுக்காக நிலைச்சு நிற்கணும், தேவனை பத்தி சுவிசேஷம் சொல்லணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்காக நீயும் நானும் நற்கிரிகைகளை நடப்பிக்கிறவர்களாய் நீயும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசித்து முடிப்போமாக. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, நீ உன் பாதை நீ சரிப்படுத்தலன்னா, நல்லா கவனமா கேளுங்க. நீ கோணையா போனீன்னா உன் வழிகள் நேரா இருக்குமா? இப்ப நீங்க நடக்கிறீங்க, மணல்ல நடக்கிறீங்க வச்சுங்களேன். இப்படி இப்படி போயிட்டு ஒரு 10 ஸ்டெப் போயிட்டு அங்க போய் நின்று யோசிப்பீங்களா? ஏன் பாதை சரியில்லை, அப்படி இப்படி இப்படி வளைஞ்சு போயிருக்குன்னு யோசிப்பீங்களா? நீ எப்படி நடந்தியோ அப்படிதான் உன்னுடைய பாதம். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா இப்படி, இல்லைன்னா இப்படி. 2 பேரும் எப்படி ஆட்டுறதுன்னு தெரியாம இப்படி இப்படி குழம்பிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய வழிகள் எல்லாம் குழப்பத்திலே போய்கிட்டு இருக்கு, குழம்பிக்கிட்டே இருக்கு. உன் வழிகள் நீ எப்படி நடக்கிறியோ அப்படிதான் உன் வாழ்க்கை பாதை. எப்படி நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ள நடக்கிறியோ அப்படிதான் உன்னுடைய லைஃப். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. நல்லா அந்த வசனத்தை புரியுங்க, கேளு, படிங்கம்மா. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக நல்லா கவனமா கேளுங்க. நீ கண்ணதாசன் சொல்றது, வைரமுத்து சொல்றது, ரஜினி சொல்றது, தேவையில்லாதவன் டயலாக் எல்லாம் சொல்லி நீ போட்டு குழப்பிக்காத. நீங்க ரொம்ப பேருடைய இறுதியை குழம்புறதுக்கு காரணம் நினைக்கிறேமா? நிறைய படம் பார்த்து படம் மேலே யோசிக்கிறாங்க. ரஜினி மாரி போனாங்க, ஒரே நாள்ல பில்டிங் கட்டிட்டாங்க, ஒரு கல்லு கிடைச்சா ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்க, BMW வாங்கிட்டாங்க, கம்பெனி கட்டிட்டாங்க, மாடு மேல மாடு வருதா. படத்துக்கு நல்லா இருக்கு. நீயும் கனவு கண்டு பாரு, கனவு கண்டுதான் பாரு. இவரு சொன்னால அப்துல் கலாம், கனவு காணுங்கள், கூரை பிச்சுக்கிட்டு உழுவும், இஸ்ரேல்ல போட வேண்டிய குண்டு வீட்டுல விழுவும் நிச்சயமா. ஐயா, கிறிஸ்துவோட சிந்தை. நல்ல கவனமா வசனத்தை கேளுங்க வாசிமா. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்குள் மாதிரியாக காண்பித்து. இப்ப சிஸ்டர் ஒரு உதாரணம் கேட்கிறேன் சிஸ்டர். பிரதர் வராரு வச்சுக்க, வேலை முடிஞ்சு ஐயா வராரு, ராஜா பேக்க தூக்கிட்டு சப்பாத்தி எப்படி வீசுற, ஒரு சப்பாத்தி கிச்சனுக்கு போகுது, ஒரு சப்பாத்தி இப்படின்ற பல்கனிக்கு போச்சு. பேக்க தூக்கி இப்படி போறாரு கிச்சன் சைட்ல, நேரா சீச்சு அப்படியோட போய் ஒட்டிக்கிச்சு வச்சுங்களா. ஐயா அப்படின்னு ஸ்டாக்கின தூக்கி இப்படி போற, டிவி மேல ஒண்ணு தொங்குது, இப்படி ஒண்ணு காட்டி இப்படி வீசுறாரு. வேற என்னாச்சும் நிக்குது, அவங்களோட கல்யாண படம். கரெக்டா கல்யாண படத்துல மாலை மேல் போய் இப்படி நிக்குது. இப்ப சிஸ்டர் வராங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி கொஞ்ச நேரத்துல வச்சிருக்கீங்க, சூப்பர்லா செல்லம் அப்படின்னுவாங்களா? இல்ல அவருடைய அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சொல்லி முடிச்சுட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணம் இல்ல, நீங்களே சொல்லுங்க, இப்ப செஞ்ச வேலை சரியா அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற நற்கிரிகை நீ சரிப்படுத்தலனா, அதை நீ ஒழுங்குபடுத்தலனா, அதை நீ சரியா அமைக்கலனா, அதை நீ கத்து கொடுக்கலனா, அதை நீ ஒழுங்குபடுத்தலனா, உன்னோட இறுதி எப்படி தெரியுமா இருக்கும்? தேவனுக்கு விரோதமாய். அங்க வசனம் நல்லா தெளிவாப்பட்டிருக்கு. என்னது?
நீயே எல்லாவற்றிலும் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்குள் தொட்டு மாதிரியாக காண்பித்து மாதிரியாய் காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத. நீ குற்றமே சொல்லக்கூடாது. சிலர் இருக்கு, நீ நல்லா ருசிச்சாதான் சமைச்சிருப்பீங்க, நல்லா இருக்கு, ஆனா உப்பு இல்ல, நல்லா இருக்கு ரொம்ப உரப்பு, நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டீங்களா, என் நாக்கு சரியில்லை, கறி நல்லாதான் இருக்கு, உன் நாக்கு தான் ப்ராப்ளம். உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. என்ன சொல்லுது? ஆரோக்கியமான என்ன பண்ணுமா? வசனத்தை சொல்லுங்க. ஆரோக்கியமான வைட்டமின் சாப்பிடணும். அலா ஃபோர் பூஸ்டர், பிள்ளைங்களாம் நல்லா ஆக்டிவா ஆகுமா. அலா ஃபோர் பூஸ்டர் கொடுத்தா படிக்க ஏன்னு படிக்கிறவன் அலா ஃபோர் பூஸ்டர் கொடுத்தா சட்டு படிக்க ஆரம்பிச்சிருவான். ஆரம்பத்தில் என் பையன் பெரியவனுக்கு இன்ஃபால்குரல் கொடுத்தோம். அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பாருங்க, நல்லா தான் இருக்கிறான். இப்போ லெக்டோஜன் மாறினான ஈக்குவல் டு ஈக்குவல் எல்லா பிள்ளைங்களும் ஒரே நேரம் தான் இருக்காங்க. ஐயா அதில் ஒன்றும் இல்லை, நீ எதை விதைக்கிற, எந்த வார்த்தையை நீ சொல்லுகிற, எந்த வார்த்தையில் நீ நிற்கிற, அந்த வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது. திருப்பி வாசமாயிட்டா எதிரியானவன் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து. நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு கேள்வி கேட்பாங்க, நீ சர்ச்சுக்கு போறது தானே, நீ ஒழுங்கா? நீ பைபிள் தூக்குறிய, நீ ஒழுங்கா? நீ ஆண்டவர் சொல்லி போறிய, நீ ஒழுங்கா? அத கொஞ்சம் சிந்திங்க. அது தப்பாக, அது தவறுதலாக, அது விரோதமாக, அது கோபமாக, அது என்னது இது ஈகோவா எடுத்துக்காதீங்க. அதை நிமித்தம் நீங்க ஆராய்ந்து பாருங்க, நீ எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கிற. இசை குறை, நீ உண்மையா இருக்கிற, ஓகே, நான் உண்மையா தான் இருக்கிறேன், கர்த்தருக்கு அவரோட வார்த்தையில் நான் உண்மையா இருக்கிறேன். இப்ப என்ன வேணா சொல்லட்டும். ஒருவேளை நீ சரியில்லை, அவன் கேட்கிற கேள்விக்கு நீ சரியில்லைன்னா அதை நீ மாத்திக்கொள். அவன் கேட்கிறான், நீ சரியா அப்படின்னா நீ ஆராய். உனக்குள்ள இருக்கிற ஆவியானோட கேளு, ஆண்டவரே நான் சரியா இருக்கிறேனா? சரியா இருந்துச்சு, வெரி குட், நல்லது. என்ன இருக்க, சரியா இருக்கிற, நல்லது. அவன் கேட்டு உன் இறுதியும் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர், ஆமா நீ இந்த விஷயத்தை விட்டு விலகணும், இந்த விஷயத்துல நீ சரியா இருக்கணும், இந்த விஷயத்தை நீ மாறணும்னு சொல்லி உனக்கு வெளிப்படுத்தினா உடனடியாக அந்த விஷயத்துல மாத்திக்கோ. ஆமென். இன்னைக்கு தேவன் எத்தனை பேரோடு பேசினார் ஆண்டவர். உங்களுடைய நற்கிரியை நடப்பித்து உங்கள் நடக்கை நீங்கள் எப்படி இருக்கணுமா? உதாரணமாய் இருக்க வேண்டும். ஆமென். படிச்சு முடிச்சிட்டியாமா? படி. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம்
விகப்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாதவனும் ஆரோக்கியமானவனும் வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. வசனத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க எப்படி இருக்கணும்? வசனத்தை பேசணும். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும் வார்த்தையை. பலத்தினால அல்ல, பலாத்காரத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். சிறுவன் ஆயிரம், பெரியவன் பலத்த ஜாதியாய் மாறுவார். ஆமென். வசனம் பேசு. அல்லேலூயா. ஐயா, நீ வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கே பிசாசு பயப்படும். அல்லேலூயா. நீ வசனத்தை பேச பிசாசு உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவான். அல்லேலூயா. நீ வசனத்துல நினைத்திருந்தா உன்னோட வாழ்க்கையில அவன் வருகிறதுக்கே யோசிப்பான். அல்லேலூயா. இந்த சிந்தனை எல்லாரும் கண்டுக்க முடியாது. திருவிழத்துக்கு நம்ம போவோம். அதனால ஆண்டவர் நீங்க சொன்ன காரியமானது நற்கிரிகைகளினால் நடப்பிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவருக்கு